போ. அப்பா மணிப்பா. போடா வெளியே. பாருங்க அப்பா. போ வெளியே. உங்களுக்கு ஒண்ணு இல்லப்பா அப்பா. போடாங்கறல. அப்பா மாமா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவங்க தான் என் அப்பாவை எனக்கு எதிராக மாத்தி வச்சிருக்காங்க. என்ன மருந்து கொடுத்தாங்களோ என் அப்பா என்ன பார்த்தாலே விரட்டுறாரு. இன்னும் என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லு மணிகண்டா. ஒருத்தவங்களுக்கு மருந்து கொடுத்து மாத்த முடியுதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. எனக்கும் புனிதாக்கும் அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியல. இப்ப மாமா கத்துனார்ல, அது கூட நானும் புனிதாவும் தான் காரணம் இல்ல? மாமா தூக்கத்துல எதையோ நினைச்சு பயந்துருக்காருல, அது கூட நாங்க தான் காரணம். அவ்வளவு ஏன் நேத்து மாமா தண்ணி குடிக்கும் போது விக்கல் எடுத்துச்சுல, அது கூட நாங்க தான் காரணம். என்ன மணிகண்ணன், நான் சொல்றது சரிதானே? என்ன நக்கல் பண்றீங்களா? என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? இப்பவும் சொல்றேன், புனிதாவோட மாமா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவர் தான் என் அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. மகாலிங்க மாமாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததே நான் தான். இப்ப அவர் ஜெயில்ல இருக்காரு. அவர் எப்படி வந்து அப்பாவை கொலை பண்ண முடியும்? ஏதாவது உளராத மணிகண்டா இங்க உட்காந்துக்கிட்டு. என் குழந்தை முத தடவை காணாம போனப்ப கூட உங்க மாமா ஜெயில தான் இருந்தாரு. அப்பா அவர் என் குழந்தைய கடத்தல என்ன? அண்ணி, புருஷனும் பொண்டாட்டிக்கும் நம்மள பார்த்தா கிண்டலா தெரியுதா? நீ மணிகண்டா, நீ தான் தொட்டதுக்கெல்லாம் புனிதாவை குறை சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை மாமா கனவுல புகுந்து அவரை பயமுறுத்தினதுக்கும் புனிதா தான் காரணம்னு நீ சொன்னாலும் சொல்லுவ. இப்போ நான் அதாயா சொல்றேன். அப்பா, மகாலிங்க தானே இங்க வந்தது, சொல்லுங்கப்பா. அவன் தானே உங்களை கொலை பண்ணணும்னு நினைச்சது. அப்பா அப்பா சொல்லுங்கப்பா. எனக்கு தெரியல 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 அப்பா தெரியல. அப்பா அப்பா இப்படி எல்லாம் கத்த கூடாதுப்பா. சரிப்பா, இனிமே யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, போதுமா? கத்துறத பார்த்தா சந்தேகமா இருக்கே. ஒருவேளை வேற யாராவது இங்க வந்திருப்பாங்களோ? மாமா சத்தம் போடுறத பார்த்தா அவர் உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியுது. அத சொல்ல தெரியாம தான் மாமா இப்படி கத்துறாருன்னு நினைக்கிறேன். மகாலிங்கத்தால தான் எங்க அப்பா உயிருக்கு ஆபத்தே இருக்கு. நாம இப்படி எதுவுமே யோசிக்க கூடாதுன்னு தான் புனிதா கனவு அது இதுன்னு டைவர்ட் பண்ணிட்டு இருக்கா. டைவர்ட் பண்றனா? யாரு, நானா? டேய், உன்னால இன்னும் என்ன பேச முடியுமோ பேசுடா, போடா. புனிதா, நீங்க அவன் பேசுறதெல்லாம் காதுல வாங்காதீங்க. மாமாவை யாராவது கொலை பண்ண வர்றதுன்னா நம்மளை தாண்டி தான் வரணும். அப்படி யாருமே இங்க வந்த மாதிரி தெரியல. மாமா ஏதோ கனவு தான் காண்டிருப்பாரு. அவர் கொஞ்சம் தூங்கட்டும். வல்லவன், நீங்களும் அத்தையும் மாமா கூட இருங்க. கபிலன், அப்பா இப்படி இருக்கும்போது நானும் அப்பா கூடயே இருக்கேன் கபிலன். அதான் மாப்பிள்ளை என்னையும் வல்லவனையும் பாத்துக்க சொல்றாரு இல்லம்மா. நாங்க அப்பாவை பாத்துக்கிறோம்டா, நீ போய் தூங்கு போ. புனிதா, நான் இங்க இருந்து ஒரு அடி நகர மாட்டேன். என்ன மீறி எவன் மாமாவை தொடுறான்னு நான் பாத்துக்கிறேன்.